இந்த ரிக்கி பாண்டேன்னு ஒரு ரிக்கி பண்டிட்னு ஒருத்தர் ஜோசியர், அவரோட ஆஸ்தான ஜோசியர். அந்த ஜோசியர் எப்படி விஜய்க்கு வந்தாருன்னா, அமித்ஷாவால அனுப்பப்பட்டவர். அமித்ஷா அனுப்பி இன்னைக்கு இவர் வெற்றி பெறுவான்னு சொன்னாரு, இவ்வளவு சீட்ல வெற்றி பெறுவான்னு சொன்னாரு, அவ்வளவு சீட்ல வெற்றி பெற்றாரு, இவ்வளவு ஆட்சி அமைப்பாரு சொன்னாரு, ஆட்சி அமைச்சிட்டாரு. இன்னைக்கு அதெல்லாம் சொல்லி நடந்துட்டனால அவருக்கு நேரடியா முதலமைச்சருடைய தலைமை ஆலோசகரா அரசாங்க வேலையா பதவி நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு கீழ்த்தரம். அப்படி என்ன அவசரம்? ஃபர்ஸ்ட் இன்னைக்குதான் ஃப்ளோர் டெஸ்டே நடக்குது. சட்டசபையில உன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறதே இன்னைக்குதான். இன்னைக்கு தேதி 13ஆம் தேதி தான் நியமனமே நடக்க போகுது. ஆனா 12ஆம் தேதியே அவங்களுக்கு நியமனம் பண்ணிட்டீங்க. அரசு ஆலோசகரா, முதலமைச்சருடைய தலைமை ஆலோசகரா நியமனம் பண்ணிருக்கீங்க. எப்படி? ஏன்? என்ன அவசரம்? என்ன அவசரம்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிர்மல்குமார், அவனும் பிஜேபி RSSல உள்ள ஆளு. உன்னால இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப நீ தாவேக்கு அரசு கொடுக்க போற? பிஜேபி கவர்மெண்ட் செய்யறதுக்கு உனக்கு இப்ப இவ்வளவு பேம்பர் பண்ணி உனக்கு கொண்டு வந்தது பிஜேபி தான். பிஜேபியோட பின்புலத்துல அந்த ரூட் மீடியான்ற ஒரு மாஃபியா கும்மலால மக்களை மடையர்களாக்கி அந்த ஓட்டை வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டை நாசனம் பண்றதுக்கு நீ ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிற. கூடிய விரைவில் இந்த மக்கள் உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு தலை மேல தூக்கி வச்சு ஆடுனாங்களோ அது கூடிய விரைவில் கீழே தூக்கிப்பட்டு மிதிக்கப்படும். இந்த நீ போச்சு இவ்வளவு நாள் ஏதோ 30 வருஷமா அரிதாரம் பூசி நடிச்சல்ல, அந்த அரிதாரெல்லாம் கிளஞ்சி உன்னோட உண்மை முகம் வெளிப்படும்.